ஹலோ மக்களே, ஜூலை 3ஆம் தேதியோட மெகா சந்தேசம் சீரியலோட ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் கிட்டிருவா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுல பூமி ககன் போட்டோவை பார்த்து அந்த சோனா வந்து என்ன நினைச்சுக்கிறாங்க, ஆகாஷும் பூமியும் தான் காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இவன் வந்து டான்ஸ் பார்ட்னருக்காக மட்டும்தான் என்னை யூஸ் பண்ணிக்கிறான். இவன் லைஃப் பார்ட்னரா வேற ஒரு பொண்ணை சூஸ் பண்ணுவான். நான் இவன் கூட டான்ஸ் ஆடணுமா, ஒன்றும் தேவையில்ல, இனிமேல் நீ என்கிட்ட பேசாதன்னு சொல்லி, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா மட்டும் என்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லி, நீ கூட என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா நான் உன்கிட்ட டான்ஸ் பார்ட்னரா நான் கூட வரேன், அப்படி இல்லைன்னு சொன்னா இனிமேல் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டு இருக்கிறாங்க சோனாக்கும் நம்ம ஆகாஷ் புரிய வைக்க ட்ரை பண்றாரு. கடைசி வந்து என்னோட பர்சனல் லைஃப்ல நீ தலையிடக்கூடாது, எனக்கு பர்சனல் எதுவுமே கிடையாதுன்னு ஒரு சண்டை போட்டுட்டு இருக்கிறாரு. ஆனா நம்ம சோனாவை கேட்குற மாதிரி இல்லை. அதுக்கடுத்து பார்த்தா பூரி வந்து ககனோட போட்டோ வச்சு ஏங்கி அழுதுட்டே இருக்கிறாங்க. அப்போ வந்து தாரா வந்து ஒரு ஒரு பேப்பரோட வராங்க. அதாவது இவங்க சொத்தெல்லாம் ஒரு 10 ஏக்கர் வந்து பூர்ணி பேர்ல இருக்கு. அதை வந்து தாரா வந்து தான் பேருக்கு நீ வந்து எனக்கு மாத்தி எழுதி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சொத்துல பாதியை வந்து அந்த 10 ஏக்கர் நிலத்தை வந்து நீ என் பேர்ல எழுதி கொடு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா பூரியோ நான் கையெழுத்துலாம் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுக்கிறாங்க. தாரா உடனே ரொம்ப வருது தாராக்கு. என்ன நீ என்ன எதிர்த்து பேசுறியா, நீ நான் அவ்வளவு பெரிய ஆளாயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அயன் பாக்ஸ் இருக்குல்ல அதை எடுத்து அவங்க கையை வந்து முதல்ல சுட்டுறாங்க. கையில தூக்கி அயன் பாக்ஸ் வச்சு சுடுறாங்க. உடனே இப்ப நீ கையெழுத்து மட்டும் போடல அவ்வளவுதான், உன்னை உயிரோட இதே ரூம்ல வச்சு உன்னை உயிரோட எரிச்சிருவேன். இங்க நீ செத்தா கூட நீ யாரும் கேட்கறதுக்கு இங்க கிடையாது. ஒழுங்கா இப்ப நீ கையெழுத்து போட போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. உடனே பூரிக்கோ உயிர் பயம் வந்துருச்சு. அதாவது கண்டிப்பா இந்த தாரா வந்து சொன்னதை செய்வா, இவ கையெழுத்து போடலாம் உண்மையிலே தன்னை எரிச்சிருவாங்கிற பயத்துல வந்து கையெழுத்து போடுறதுக்காக வந்து கையெழுத்து போட வர்றாங்க. அந்த நேரத்துல பார்த்தா நம்ம சாரதா வந்து இவங்களுக்கு கால் பண்றாங்க பூரிக்கு. உடனே இந்த நேரத்துல யாரு உனக்கு கால் பண்றா, சாரதாவா, இங்க ஸ்பீக்கர்ல போட்டு பேசு அப்படின்னு சொல்லிட்டு தாரா வந்து சொல்றாங்க. உடனே சொல்லுங்கம்மா என்னாச்சுமா, எங்கம்மா இருக்கீங்க, ஏமா எங்க வீட்டுல இல்ல, எங்க போனீங்க நீங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கேள்வியா கேட்டுட்டே இருக்கிறாங்க. பூரி உனக்கு ஒரு உண்மை தெரியுமா, ககன் இன்னும் சாகல, ககன் உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் உயிரோட இருக்கிறத போய் ககன்னு மாத்தி சொல்லிடுறாங்க நம்ம சாரதா. உடனே இதை கேட்டோன்னே அப்படியாமா உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா இதை யாரெல்லாம் கேக்குறா, நம்ம பூரி கேக்குறாங்க, தாரா, துரு, இவங்க எல்லாருமே அந்த ரூம்ல இருக்கிறாங்க. எல்லாருமே ஒரே நேரத்துல கேக்குறாங்க. இதை கேட்டோன்னே இவங்க கிட்ட முதல்ல சொல்றாங்க. உடனே தாரா வந்து இப்போ திரும்ப ஊட்டிக்கு கிளம்ப பாக்குறாங்க. ஏன்னா ஊட்டில தானே ஆகாஷ் இருக்கிறாரு, ககன் இருக்கிறாருன்னு நினைச்சிட்டு அங்க வர்றதுக்காக பாக்குறாங்க. அதே நேரத்துல சாரதா வந்து கேபிக்கும் கால் பண்ணி சொல்றாங்க. கால் பண்ணி இங்க பாருங்க, நான் ககன் உயிரோட தான் இருக்கான், நீங்க எல்லாரும் என்ன நான் பொய் சொல்றேன்னு சொன்னீங்களே, ககன் இப்ப உயிரோட தான் இருக்கான், என் கூட தான் இருக்கான், நீங்க உடனே கிளம்பிங்க வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயத்த மீராவும் கேபியும் கேட்டு அவங்க அதுக்கு மேல ஷாக் ஆகுறாங்க. எப்படிடா செத்து போனவன் எப்படிடா உயிரோட வருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஷாக் ஆகுறாங்க. அபூர்வாக்கும் இந்த தகவல் போயிடுச்சு. அபூர்வாக்கு யாரோ சொல்லிட்டாங்க, அதாவது ககன் இன்னும் உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு சொன்னா அபூர்வாக்கு அடுத்த ஷாக்கு, இது அந்த மலை மேல இருந்து விழுந்துமா அவன் உயிரோட இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாயிடுறாங்க நம்ம அபூர்வா. ககன் வந்து இது ககனே கிடையாது, ககன மாதிரியே இருக்கிற ஆகாஷ்னு யாருக்குமே தெரியாது. இவருக்கு இப்ப டான்ஸ் பார்ட்னரா நம்ம பூமி வந்து ஒத்துக்க சம்மதிச்சனால அவர் வந்து நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாரு, அதாவது சாரதா கிட்ட அம்மாவா. ஆனா இப்ப சாரதா பண்ணி வச்ச வேலையோ பெரிய வேலையா இருக்கு. இதுக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத நாளைக்கு வீடியோல கண்டிப்பா நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் கிட்ட மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தாட்ஸ் என்னன்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே ஹை பட்டனையும் தட்டி விடுங்க மக்களே. நாளைக்கு சந்திக்கிறேன். பாய், தேங்க்யூ.